நம்ம தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருது. இப்போ திரும்பவுமே வெப்பம் அதிகரிக்க போகுது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலையுமே நல்ல மழை பெய்து வருது. லேசானது முதல் மிதமான மழை பெஞ்சு வருது. சில இடங்களில் கனமழை, இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது. இப்போ திரும்பவுமே வெப்பம் அதிகரிக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்கள்லையுமே, வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதில் நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 24ஆம் தேதி, அதாவது இன்று காலை 5:30 மணி அளவில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை மே 25ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை இன்று முதல் மே 28 வரைக்கும் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும்னு தகவலில் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 28 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றும் நாளையும் குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.